கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞாயிறு இடைவெளி ஆராதனைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்நாளிலும் உடைய தூய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கவும், ஆராதிக்கவும், உமது திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக என்கின்றோனமாக ஆண்டவரே, மனமகிழ்வோடு உம்மை நாங்கள் தேடி, உம்மை நாடி, உம்மை நாங்கள் ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவரின் நாளிலும் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்ற வேளையினிலும் உமது நிறைவான பிரசன்னத்தையும் உமது ஆளுகையும் இவ்வாறு ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் கண்டுகொள்ளவும், கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்விலே நாங்கள் ருசி பார்க்கின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. இவ்வாறு ஒவ்வொரு பகுதியிலும் தூய ஆவியானுடைய தூய வழிநடத்துதலும் உமது ஆளுகையும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது ஆசிகளை தந்து நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பெரிய சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 17வது பாமாலையினை பாடுவோம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்தோம், எங்கள் மனது மண்ணை விட்டு உம்மை சேர என்கின்ற 17வது பாமாலையினை நாம் பாடுவோம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்தோம், எங்கள் மனது மண்ணை விட்டு உம்மை சேர. எங்கள் சிந்தையை நீர் மோற்றோ, தெய்வ சொல்லுக்குட்படுத்தோ. உமதாவி எங்களில் அந்தகாரத்தை அறுத்து ஒளியை வீசாராகி
வாக்குன சிந்திப்பு உம்முடைய நடப்பிப்பு மகிமையின் ஜோதியே சுவாமி நாங்கள் மாயமற பாடி கெஞ்சி நெஞ்சிலே வசனத்தை கேட்டுணர வாய் செவி மனமும் கண்ணும் தீரவுண்டு போக முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதத்தின் 27வது வசனம் முதல் 36 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கலாம். For our responsive reading, let us read responsively Psalm 18 verses 27 to 36. சங்கீதங்களில் 18வது சங்கீதத்தின் 27வது வசனம் முதல் 36வது வசனம் வரை. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயத்தினால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the apostolic creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மன்றாட்டினை நாம் ஏறெடுப்போம். Let us say the Lord's Prayer. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தின் 12வது வசனம் முதல் 23வது வசனம் வரை. John chapter 14 verses
12-23. யோவான் 14வது அதிகாரத்தின் 12வது வசனம் முதல் 23வது வசனம் வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நான் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடனே வாசம் பண்ணுவோம் என்பதே. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளிலும் உடைய தூய சமூகத்தை உமது பிள்ளைகளாக நாங்கள் நோக்கி பார்க்கவும், உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உடைய இரக்கங்களும் உடைய கிருபைகளும் உம்முடைய வழிநடத்துதலும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வின் பாதையினில் போதுமானதாக இருந்து வருகின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மகா அதிசயங்களினூடாக அற்புதங்களினூடாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ்வின் பாதையில் வழிநடத்துகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, சங்கீதக்காரன் கூறுவதைப் போல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்கின்றவனமாக துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் உம்முடைய தூய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரை நாங்கள் கடந்து வருகின்ற சுவாமி. ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாக்கின்றவராக எங்களை வழிநடத்துகின்றவராக இருந்திருக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை சூழ எத்தனை விதமான தீமை நிறைந்த அனுபவங்களும் போராட்டங்களும் ஆண்டவரே நிகழ்ந்தேறிய போதும் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு போதுமானவராக இருந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் ஆண்டவர் எங்களை தம்முடைய தோள்களிலே சுமந்ததற்காக, உமது செட்டைகளின் மறைவினில் எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் கிட்டி சேர்கின்ற போதெல்லாம் நீர் செய்த நன்மைகளை எண்ணி உம்மை ஸ்துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற உள்ளுணர்வினை எங்களுடைய இதயங்களிலே தருகின்ற ஆண்டவர், எங்களுடைய இயல்பான நிலைமை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆய்ந்தறிந்திடவும், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வழிநடப்பதற்கு வேண்டிய கிருபையின் சத்துவங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்கின்ற தயவிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் பாவங்கள், எங்களுடைய குறைவுகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொருள் தருகின்றவராக மன்னிக்கின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சங்கீதக்காரன் கூறுவதைப் போல, நான் என் பாவங்களை அறிந்திருக்கிறேன் என்கின்றவனமாக ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகளையும் குற்றங்களையும் ஆண்டவரே நாங்கள் அறிந்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்ற போது நீர் தருகின்ற நிறைவான மன்னிப்பினையும்
சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சொந்தமாக்கி கொண்டவர்களாக இந்த உலகினில் நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்ற வண்ணமாக உம்முடைய கல்வாரி சிலுவையின் திரு இரத்தத்தினாலே நாங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலைக்கு காரும் என்று சங்கீதக்காரன் வேண்டுவதைப் போல ஆண்டவரே, தீமைகள் பாவங்கள் எங்களை அணுகாத வண்ணம் ஆண்டவர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீர் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் உம்முடைய தூய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட மன்னிப்பு நிறைந்த வாழ்விற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதோடு எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உம்முடைய திரு சமூகத்தின் நேராக நாங்கள் கொண்டு வருகின்ற சுவாமி. ஆண்டவரே, அப்பா பிதாவென்று என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியுடையவர்களாக உம்முடைய கிருபாசன தண்டைக்கு நாங்கள் கிட்டி சேருவதற்காக புதிதும் ஜீவனுமான நல்ல மார்க்கத்தை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு நீர் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களையும் உடைய சமூகத்தின் நேராக கொண்டு வருகின்ற சுவாமி, உம்முடைய கிருபாசன தண்டையிலே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய நிறைவான நல்ல ஆளுகை, உமது நல்ல ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே உம்மால் உண்டாகின்ற நிறைவான கிருபைகளும் நன்மைகளும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்வினில் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்கின்ற வண்ணமாக உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக வாழ்வது நிமித்தமாக உண்டாகின்ற பாக்கியமான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலை சொந்தமாக்கி கொண்டவர்களாக உம்முடைய நாமத்திற்கு மைமை சேர்க்கின்றவர்களாக வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி, உமது ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் ஒவ்வொரு இல்லத்தின் வயோதிப பெற்றோருக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். உமது உன்னதமான ஆளுகை, உமது நல்ல ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்கட்டும். பலவீனமாக சுகவீனமாக இருந்த தமது பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவர் தந்து வருகின்ற சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி செலுத்துகின்ற இன்னும் பூர்ணமான சுகபர நன்மைகளை ஒவ்வொருடைய வாழ்விற்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கன்னித்தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கின்ற வண்ணமாக பசுமை நிறைந்த அனுபவங்களோடும் அது பிள்ளைகள் வாழ்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்வீராக. இன்னும் ஒவ்வொரு இல்லத்தின் பெற்றோருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தவும் நீர் ஆசீர்வதிக்கவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களிலே ஆண்டவரால் உண்டாகின்ற சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பாடும் ஐக்கியமும் அன்பும் சிநேகமும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களையும் காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது உன்னதமான ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இல்லங்களில் நிறைவாக தந்திருக்கின்ற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமையவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் கல்வி பயின்று வருகின்ற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த காலங்கள் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான காலங்களாக அமைய நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலையிலே தேர்வுகளை எழுதி வெற்றி வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற நமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல வெற்றி வாய்ப்புகளை தாரும். இன்னும் பல்வேறு நிலையிலே தேர்வுகளுக்கு ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறு நிலையிலே தங்களுடைய உயர்கல்விகளுக்காக இன்னும் உயர் பணி வாய்ப்புகளுக்கென தமது பிள்ளைகள் எடுக்கின்ற முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலையிலே தங்களுடைய பணிகளை செய்து வருகின்ற தமது மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இல்லங்களில் இருந்தவர்களாக தங்களுடைய கடமைகளை ஆற்றுகின்றவர்களுக்காக இன்னும் வியாபாரங்கள் இன்னும் தங்களுடைய சுயமான தொழில்கள் என பல்வேறு நிலையிலே உழைக்கின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வரத்துள்ள பலனை உமது தூய சமூகத்திலிருந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உழைப்பின் வாயிலாக கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது கைகளை திறந்து நீர் சகல பிராணிகளின் ஆண்டவரை வாஞ்சையும் திருப்தி செய்கின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி, உமது மூலமாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகள் நல்ல ஆசீர்வாதங்கள் உமது பிள்ளையுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது முகத்தை உமது பிள்ளைகள் மீது நீர் பிரகாசிக்க செய்து ஆண்டவரால் உண்டாகின்ற நிறைவான நல்ல ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்விலே நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நாட்களிலும் பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய கடமைகளை தங்களுடைய பணிவிடைகளை மேற்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாட்களிலும் அவருடைய வாழ்விற்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரித்திருந்து தந்து காத்து வழி நடத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் பல்வேறு நிலைகளிலே
நாடுகளிலே தங்களுடைய பணிகள் நிமித்தமாக, தங்களுடைய குடும்ப சூழல் நிமித்தமாக என எமது தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உலகின் பல்வேறு பகுதியிலுமாக வாழுகின்ற தமது பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்விற்கும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் பல்வேறு நிலையிலே குடும்பங்களிலே நன்மையான ஈவுகளுக்காக காத்திருக்கின்ற தமது பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தூய சமூகத்திலிருந்து உண்டாகின நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் உமது பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்வில் சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பரிசுத்த பிதாவே, இவ்வேளையிலும் உலகமெங்கிலும் பரவியிருக்கும் நம்முடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடியுமே ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் நம்முடைய நிறைவான ஒரு பிரசனத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இவ்வேளையிலும் இந்திய பத்திரிகை திருச்சபைகளுக்காக, மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்காக, எங்களுடைய பேராயருக்காக, ஆண்டவர் எங்களுக்கு கான்ஃபரன்ஸ் மூலமாக நடைபெறுகின்ற எல்லா விதமான ஊழியங்களுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொரு திருச்சபைகளை ஆண்டவர் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குன்றின் மீது ஏற்றப்பட்ட தீபமாக, உப்பாக, ஒளியாக உமது திருச்சபைகள் எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக திருச்சபையை ஆண்டவர் இப்பகுதியில் நிலைநாட்டிற்குடைய நோக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீரே திருச்சபையின் மூலைக்கல்லாக இருப்பதற்காக, ஆண்டவரே, ஆவிக்குரிய அழகான மாளிகையாக, ஆண்டவரே, எங்களை நீர் ஜீவனுள்ள கற்களாக உமது திருச்சபையிலே இணைத்து, ஆண்டவரே, உமக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகின்ற, ஆண்டவரே, ஆவிக்குரிய ஐக்கியமாக, ஆண்டவரே, திருச்சபையை நீர் வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய நிறைவான ஆளுகையும் உமது வழிநடத்துதலும் உமது நல்ல ஆசீர்வாதங்களும் தூய ஆவியானுடைய ஆவியினல் வரங்களும் கிருபைகளும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை திருச்சபையின் வாழ்விலே உமது மக்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தெய்வீக நன்மைகளாலும் கிருபைகளாலும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிறைத்து ஆண்டவர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் மீண்டுமாக உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். ரட்சிக்கப்படுகின்றவர்களை அனைதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கின்றவனமாக ரட்சிப்பின் நல் நிச்சயத்தோடு உம்முடைய திருச்சபையானது தொடர்ந்து வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலையில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு மிஷனரி சங்கங்களினூடாக இணைந்து உமக்கென பணியுடைய ஆற்றுகின்ற நமது பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் இன்னும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களினூடாக, இன்னும் தனிநபர்களாக என பல்வேறு நிலையிலே உமக்கென தங்களை அர்ப்பணித்து சேவை செய்கின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தேசம் உம்மை பற்றிய அறிவினாலும் அன்பினாலும் நிரப்பப்படுவதற்கு வேண்டிய கிருபைகளையும் கால சூழ்நிலைகளையும் ஆண்டவர் பரத்திருந்து கட்டளையிட்டு காத்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, நாட்டின் உயர் அதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே அமைதியும் சமாதானம் நீதி நிலவிட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய முழுமையான மனித மாண்பினையும், ஆண்டவரே, தங்களுடைய முழுமையான உரிமைகளையும் பெற்று வாழுகின்ற தேசமாக எங்களுடைய தேசம் திகழ ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகள் நின்றும் ஆண்டவர் எங்களுடைய தேசத்தை நீர் விலைக்கு பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று வியாதியானது முற்றிலுமாக மறைந்து போக ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் ஊரடங்கு பல்வேறு நிலைமைகளிலே ஆண்டவரே தளர்த்தப்பட்டு மக்களுடைய இயல்பு நிலை வாழ்வு இயல்பு நிலைக்கு நேராக திரும்புகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் பூரணமான இயல்பு நிலைக்கு நேராக மக்களுடைய வாழ்வு திரும்ப ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அதற்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து தொடர்ந்து எங்களை காத்து நீர் வழி நடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எனக்கு ஒத்தாசிரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடந்து எனக்கு ஒத்தாசிரும் என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல ஆண்டவரை உமது உதவிகளையும் உமது ஒத்தாசைகளையும் எம் தேச மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து வழி நடத்துகின்ற அனுபவங்களை தொடர்ந்து எங்களுடைய தேசத்திலே நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தேசத்தின் எல்லைகள் எங்கிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதலும் உமது ஆசீர்வாதங்களும் உம்முடைய பாதுகாப்பும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தின் எல்லை பகுதிகளில் வேண்டிய அமைதலை தாரும். அண்டை நாடுகளோடு நல்லுறவு பூண்டு வாழுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உலகமெங்கிலும் கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை ஆண்டவரே நீர் அகற்றி மக்களுடைய வாழ்வு இயல்நிலைமைக்கு திரும்புகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரின் நாட்களில் நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் எத்தனை நிலையற்றது என்பதை நாங்கள் உணர்கின்ற உள்ளுணர்வினை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை நிலையற்று இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக அல்லாமல் நிலையான ஆண்டவரை நித்திய ராஜ்யத்தின் மீது நம்பிக்கையுடையவர்களாக உம்மை சார்ந்து நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால்
கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்கின்றவனமாக ஆண்டவரை உம்மை நாடுகின்ற அனுபவங்களிலே மேலானவைகளை நாடுகின்ற அனுபவமுடையவர்களாக நாங்கள் தொடர்ந்து வளர்ந்தோங்க. ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சுவின் அனைத்து ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே விரைவிலே ஆண்டவரே திருச்சபையினுடைய இயல்பு நிலைமைக்கு திரும்பவும் உம்மை நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்கின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான தடைகளை நீ ஆண்டவர் அகற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது ஆளுகையும் உடைய வழிநடத்துதலும் திருச்சுவின் வாழ்வினில் தொடர்ந்து போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை வேளையிலும் பல்வேறு நிலைமைகளிலே தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்தவர்களாக தங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள் வேண்டலும் மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஏறெடுத்து நிற்கின்ற மது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உம்முடைய உன்னத பலத்தால் மது பிள்ளைகளை ஆண்டவர் இடைகட்டவும் நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. கர்த்தர் எனக்கு சகாயர் என்று உடைய திருவார்த்தை கூறுவதைப் போல ஆண்டவரை உமது உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஒவ்வொரு நாளும் பரத்திலிருந்து தந்து ஆண்டவர் உமது பிள்ளைகளை காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி பாதுகாரும். உம்முடைய ஆளுகையாலும் உம்முடைய சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைத்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கிருபை உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளையும் காண்போர். மிஸ்டர் பென்னி நெல்சன் 21st May, மிஸ்டர் ஜெசையா 23 May. திருமண நிறைவு நாளினை காண்போர். மிஸ்ஸஸ் ஜான்சி யோவான் அண்ட் மிஸ்டர் யோவான் ஸ்நானகன் 17th May. மிஸ்ஸஸ் ஜெபா தேவதாஸ் அண்ட் மிஸ்டர் தேவதாஸ் 20th May. மிஸ்ஸஸ் ஹெலன் லாசர் அண்ட் மிஸ்டர் லாசர் 23rd May. இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களையும் திருமண நிறைவு நாட்களையும் காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளை திருச்சென் சார்பிலே வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே தமது பிள்ளைகளுக்கு இந்த புதிய ஆண்டினை தொடர்ந்து புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசிகளும் நிறைந்த ஆண்டாக அமைத்து கொடுக்கவும் அவருடைய செவையான பாதைகளிலே அவர் வழிநடத்தி தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். வழி நடத்தும் வல்ல கடவுளே, வழி நடத்தும் வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. வழி நடத்தும் வல்ல கடவுளே, வழி நடத்தும் வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. வாழ்வில் தீர்மானங்கள் வகுக்க நேருகையில், வாழ்வில் தீர்மானங்கள் வகுக்க நேருகையில், தாழ்வில் நினைந்தவா தகுந்த யோசனை தந்தும் தயவினால் தாங்கி செல்லும், தாழ்வில் நினைந்தவா தகுந்த யோசனை தந்தும் தயவினால் தாங்கி செல்லும், வழி நடத்தும் வல்ல கடவுளே, வழி நடத்தும் வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக திகழ்கின்ற அன்பன் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தங்களுடைய பிறந்த தினங்களையும் திருமண நிறைவு நாளையும் காண்கின்ற தமது பிள்ளைகளுக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம்.
ஆண்டவருடைய உன்னதமான நல்ல ஆசீர்வாதங்களும் வழிநடத்துதலும் கடந்த ஆண்டு முழுவதும் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருந்திருக்கின்ற தயவிற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. இவ்வாரத்திலும் அது பிள்ளைகள் பிரவேசிக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டினையும் புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக தமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அமைத்து கொடுக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வருஷத்தினுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்ற ஒன்றமாக நீர் தருகின்ற நன்மைகளினூடாக நற்கிருபைகளினூடாக உமது பிள்ளைகளை நீர் வழி நடத்தி அருள்வீராக. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என்கின்ற ஒன்றமாக ஆண்டவரே நீர் தருகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் இப்புதிய ஆண்டிலும் உமது பிள்ளைகள் கண்டுகொள்ளவும் கர்த்தருக்குள்ளதாக உமது பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் உமது பிள்ளைகளை திருச்சபையாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்ற போது ஆண்டவருடைய ஆளுகையும் உமது நல்ல ஆசீர்வாதங்களும் உமது பிள்ளையுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 207வது பாமாலையினை பாடுவோம். கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஓதுங்கள், சந்தோஷ செய்தியை எங்கெங்கும் கூறுங்கள் என்கின்ற 207வது பாமாலையினை நாம் பாடுவோம். கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஓதுங்கள், சந்தோஷ செய்தியை எங்கெங்கும் கூறுங்கள். சிறைப்பட்டோரின் மீட்புக்கு எல்லார் முன்பாகவோ இயேசுவை உயர்த்துங்கள், அவரே யாவர்க்கும் இரட்சகர் என்னுங்கள். சிறைப்பட்டோரின் மீட்புக்கு யுபிலியாண்டு வந்தது, மோட்சத்தை பாவத்தால் இழந்த மாந்தரே, கிறிஸ்துவின் இரத்தத்தால் மோட்சம் கிடைக்குமே. சிறைப்பட்டோரின் மீட்புக்கு யுபிலியாண்டு வந்தது, பாவம் பிசாசுக்கும் சிறைப்பட்டோர்களே, உங்களை இரட்சிக்கும் மீட்பர் நல் இயேசுவே. சிறைப்பட்டோரின் மீட்புக்கு யுபிலியாண்டு வந்தது, சந்தோஷ செய்தியை எல்லாரும் கேளுங்கள், அன்போடு இயேசுவை இப்போதே சேருங்கள். சிறைப்பட்டோரின் மீட்புக்கு யுபிலியாண்டு
கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தின் 12வது வசனம். ஜான் சாப்டர் 14 verse 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இருந்தோணமாகவே தலைவணங்கி ஜெபிப்போம். மாட்சிமை பொருந்திய நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலும் தூய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க, உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்க, உமது திருவார்த்தைகளை சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இவ்வுலக வாழ்வினில் நீர் எங்களை பலப்படுத்துகின்றவராக, உம்முடைய நல்ல ஆசிகளை தருகின்றவராக, உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா விதமான கிருபையின் ஏதுக்களையும் தந்து நீர் வழிநடத்துகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளிலும் உடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய கண்களை திறந்தருளவும், தூய ஆவியானவர் சத்தியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்தவும், உமது வேதத்தின் வெளிச்சத்தினில் எங்களுடைய வாழ்விற்கான வழிகாட்டுதலை நாங்கள் கண்டுகொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடு சுவாமி. எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். இந்த திருமுறை பகுதியினை நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளுக்கு முன்பதாகவே தன்னுடைய இந்த உலக வாழ்வினில் தன்னுடைய இறுதி நாட்களை குறித்து குறிப்பிடுவதோடு, மேலும் தன்னுடைய பிதாவினிடத்திற்கு அவர் கடந்து செல்ல இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய சீடர்களோடு உரையாடுகின்ற அனுபவமாக இந்த திருமறை பகுதியானது அமைகின்றதாக இருக்கின்றது. மேலும் இப்பிரிவு உபசார உரை, ஃபேர்வெல் ஸ்பீச் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவார்த்தையினில் ஆண்டவர் வலியுறுத்துவது யாதெனில், தன்னை விசுவாசிக்கிறவன் ஆண்டவர் செய்கின்ற கிரியைகளை செய்வதோடு அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்கின்ற நல் நம்பிக்கையை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றதை நாம் இங்கே காண முடிகின்றது. ஆண்டவர் இயேசு இந்த உலகினில் இறைப்பணி ஆற்றிய நாட்களில் அவருடைய செயல்பாடுகள் என்பது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுப்பதாக அமைந்திருந்தது. இவர் யார் என்று பல்வேறு நிலைமைகளிலே மக்கள் வியக்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகளானது அமைந்ததாக இருந்தது. கடல் மீது நடக்கின்றவராக, காற்றையும் கடலையும் அசட்டுகின்றவராக, அவைகளை அமைதிப்பட செய்கின்றவராக, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானோருக்கு போஷிக்கின்றவராக, பார்வையற்றோரை பார்வை பெற செய்கின்றவராக, உடல் ஊனமற்றவர்களை குணமாக்குகின்றவராக, மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கின்றவராக என தனது பணிவாழ்வு முழுவதும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவராக திகழுகின்ற ஆண்டவர் தன் சமூக மக்களுக்கு ஆச்சரியத்தையும் வியப்பினையும் அளிப்பவராகவே திகழ்ந்தார். இவைகளை எல்லாம் காண்கின்ற தன் காலத்து மக்கள் இவர் யார் என வியக்கின்றதோடு, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவருடைய தாயாரையும் இவருடைய
இவருடைய பெற்றோரையும் இவருடைய சகோதரர்களையும் இவர்களுடைய சகோதரிகளையும் நாம் அறிவோமே. பின்பு எப்படி இவைகளெல்லாம் இவருக்கு சாத்தியம் என்று வியக்கின்ற அனுபவங்களை நாம் நற்செய்தி நூல்களிலே காண முடிகின்றது. ஆனால் இயேசு தன்னுடைய இறைப்பணியை நிறைவேற்றுவதின் வாயிலாக பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த நற்செய்தியை பிரசங்கிக்கின்றவராக, அப்பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவே வந்திருக்கின்றது என்பதற்கு அடையாளமாக நிகழ்த்திய நிகழ்வுகள் எல்லாம் பல்வேறு நிலைமைகளிலே மக்கள் இவர் யார் என்று எண்ணுவதற்கும், அவரை இவ்வுலகினில் இருப்பவர்களை காட்டிலும் பெரியவராக காண்பதற்கும் வழிநடத்தியது என்பதை நாம் திருமறையிலே அறிய முடிகின்றது. இவர் தீர்க்கதரிசியிலும் பெரியவராக இருக்கின்றார். இவர் தேவதூதர்களிலும் பெரியவராக இருக்கின்றார். இவர் சாலமோனிலும் பெரியவராக இருக்கின்றார். இவர் தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கிறார் என எல்லா நிலைமைகளிலும் தனக்கு இணையானவர் ஒருவர் இவ்வுலகினில் இல்லை என்பதை ஆண்டவர் தன்னுடைய இறைப்பணி வாழ்வினூடாக நிறைவேற்றுகின்றவராக திகழ்கின்ற சூழலில், இங்கே தன்னை பின்பற்றி வருகின்ற சீடர்களுக்கு தன்னுடைய பிரிவு உபசார உரையாக ஆண்டவர் கொடுக்கின்ற நல் நம்பிக்கை என்னவெனில், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்பதாக அமைகின்றதாக இருக்கின்றது. ஆக ஆண்டவர் மீது விசுவாசம் கொள்ளுகின்ற அவருடைய சீடர்களுடைய வாழ்வு என்று சொல்லுவது ஆண்டவருடைய கிரியைகளை தங்களுடைய வாழ்வினிலும் வெளிப்படுத்துவதாக அமையும் என்கின்ற நல் நம்பிக்கையை கொடுக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று நமது வாழ்வின் சூழலிலும் அவர் மீது நாம் கொள்ளுகின்ற விசுவாசம் என்று சொல்லுவது நம்மை பெரியவர்களாக அல்லது அவர் செய்கின்ற பெரிய கிரியைகளை செய்வதற்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றுகின்றதாக இருக்கின்றது என்கின்ற நல் நம்பிக்கையை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் நாம் படித்த சங்கீதங்களில் சங்கீதம் 18வது சங்கீதத்தின் 35வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று அங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லுவது தனது மக்களை பெரியவர்களாக மாற்றுகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. சாதாரண ஆடுகளை மேய்க்கின்ற சிறுவனாக திகழ்ந்த தாவீது இறைமக்களாகி இஸ்ரவேலரை ஆளுகின்ற அரியணையிலே அமர்கின்ற அனுபவத்தை பெறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, கர்த்தருடைய காருண்யம் அவரை பெரியவர் ஆக்கியது என்பது வரலாற்றிலே, இறைமக்களின் வரலாற்றிலே நாம் அறிகின்ற உண்மையாக அமைகின்றதாக இருக்கின்றது. அதுபோல இங்கே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் கொள்ளுகின்ற விசுவாசம் என்று சொல்லுவது நம்மை செயல்பாட்டினில் அல்லது அவருடைய கிரியைகளை செய்வதனில் பெரியவர்களாக வல்லவர்களாக மாற்றுகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. ஆக ஆண்டவர் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்ட அவருடைய சீடர்கள் அனைவரும் விசுவாச செயல் வீரர்களாக மாறினார்கள் என்பது நாம் திருச்சபையின் வரலாற்றிலே அறிகின்ற உண்மைகளாக இருக்கின்றதையும் நாம் காண்கின்றோம். இவ்வண்ணமாக ஆண்டவர் இன்றும் நம் வாழ்வினில் அவர் மீது கொள்ளுகின்ற விசுவாசத்தின் மூலமாக விசுவாச செயல் வீரர்களாக நம்மை மாற்றுவதற்கு நம்மிலே எதிர்பார்க்கின்ற காரியங்கள் என்ன, அல்லது எவைகள் நம்மை இங்கே விசுவாச செயல் வீரர்களாக மாற்றுகின்றது என்று நாம் சிந்திக்கின்ற போது 3 காரியங்களை ஆண்டவர் திருமறை பகுதியிலே வலியுறுத்துகின்றதை நாம் காண முடியும். முதலாவதாக யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தின் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று
ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. நம்மை விசுவாச செயல் வீரர்களாக மாற்றுவது எது என்று ஆண்டவர் வலியுறுத்துகின்ற போது அது நம்முடைய ஜெப வாழ்வு என்று ஆண்டவர் இங்கே கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய ஜெப ஜீவியமானது இந்த உலகினில் நம்மை ஆண்டவருக்கென பெரிய காரியங்களை செய்வதற்கு வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது. பல்வேறு நிலைமைகளிலே ஆண்டவர் தனது சமகால மக்கள் மத்தியினில் அரும் செயல்கள் பலவற்றை அவர் செய்கின்றவராக திகழ்ந்தார் என்று சொல்லுகின்ற போது அது அவருடைய ஜெப வாழ்வினை அடித்தளமாக கொண்டிருந்தது என்பதை ஆண்டவருடைய வரலாற்றின் மூலமாக நாம் ஆண்டவருடைய வாழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். தன்னுடைய சீடர்களை தெரிந்தெடுக்கின்ற போதும், தன்னுடைய அருட்பணியினை அவர் துவங்குகின்ற போதும், தன்னுடைய பணிவாழ்வு முழுவதும் தன்னுடைய சிலுவை பாடின் வேளையினிலும் இன்னும் தன்னுடைய பரத்துக்கேறிய நிகழ்வினிலும் வாயிலாக ஆண்டவர் விண்ணப்பிக்கின்றவராகவே செயல்படுகின்றார் என்பதை திருமறை சார்ந்து நாம் அறிய முடிகின்றது. ஆக ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு முழுவதும் ஜெப ஜீவியத்தை மையமாக கொண்டதாக அமைகின்றபடியினால் அவர் உலகில் இருப்பவர்களை காட்டிலும் பெரியவராக திகழ்ந்தார் என்பதை ஆண்டவர் இயேசுவின் வாழ்வினூடாக நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்றும் இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற விசுவாசத்தின் செயல் வீரர்களாக நாம் செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்ப்பது அவருடைய நாமத்தினில் நாம் ஏறெடுக்கின்ற ஜெபம் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண முடிகின்றது. ஆக நம்முடைய ஜெப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த ஜெப வாழ்வினை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது இஜெப வாழ்விற்கு ஆதி திருச்சபையானது சிறந்த உதாரணமாகவும், இன்னை ஜெபத்தினால் ஆதி திருச்சபையானது இறைநாமத்தை மகிமைப்படுத்துகின்ற விதமாக செயல்படுகின்ற விசுவாச செயல் வீரர்களாக அவர்களை மாற்றியிருந்தது என்பதையும் திருமறையிலே நாம் அறிய முடிகின்றது. சிறப்பாக யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரத்தின் 13வது வசனம் முதல் 18 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது அங்கே ஆதி திருச்சபையானது எவனமாக ஜெப ஜீவியத்தின் வாயிலாக சிறப்புக்குரிய திருச்சபையாக திகழ்ந்தது என்றும், எவனமாக சமூகத்தினில் விசுவாச செயல் வீரர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதையும் நாம் காண முடிகின்றது. இத்திருச்சபையானது இங்கே தன்னுடைய ஜெப ஜீவியத்தின் வாயிலாக 3 காரியங்களை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண முடியும். சிறப்பாக யாக்கோபு 5வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று அங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆதி திருச்சபையானது ஆண்டவருக்கென புகழ் பாடுகின்ற திருச்சபையாக அமைந்திருந்தது என்று நாம் காண முடிகின்றது. தி early church was a singing church. அது ஆண்டவருக்கென புகழ் பாடுகின்ற, அவரை ஆராதிக்கின்ற, அவரை புகழுகின்ற, அவரை மகிமைப்படுத்துகின்ற திருச்சபையாக அமைந்திருந்தது என்பதை நாம் காண முடிகின்றது. பல்வேறு விதமான துன்பங்களும் துயரங்களும் தனது மக்களை தாக்குகின்ற போதும் அவைகளின் நடுவினிலும் அவர்களுடைய வாழ்வு என்பது சந்தோஷம் நிறைந்ததாக அமைந்திருந்தது. ஆகவே ஆண்டவரை துதிக்கின்ற திருச்சபையாக ஆதி திருச்சபையானது அமைந்திருந்தது என்பதை நாம் அங்கே காண முடிகின்றது. அதோடு மாத்திரமல்ல, 14, 15, 16 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி
அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆதி திருச்சபையானது அங்கே சுகமளிக்கும் திருச்சபையாக திகழ்ந்தது என்று நாம் காண்கின்றோம். The early church was a healing church. ஆக ஆதி திருச்சபையானது ஆண்டவரை ஆராதிக்கின்ற திருச்சபையாக, ஆண்டவரை துதிக்கின்ற திருச்சபையாக அமைந்திருந்தது. ஆதி திருச்சபையானது தன்னுடைய ஜெப ஜீவியத்தின் மூலமாக சுகமளிக்கின்ற திருச்சபையாக அமைந்திருந்தது என்பதை நாம் அறிய முடிகின்றது. ஆக இங்கே யாக்கோபின் நிருபத்தின் ஆக்கியோன் குறிப்பிடுகின்ற போது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக திருச்சபையினில் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இறைமக்களின் வாயிலாக இறைமக்களுக்கான சுகம் என்பது ஆண்டவரால் தரப்படுகின்றதாக இருக்கின்றது. அது அவருடைய ஜெப ஜீவியத்தினால் என்பதை நாம் காண முடிகின்றது. எண்ணெய் பூசி ஜெபிக்கின்ற போது அவருடைய பிணி என்பது அகன்று அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறுகின்றவர்களாக மாறுகின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. அதோடு இவ்வண்ணமாக நாம் ஜெபிக்கின்ற போது அங்கே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றதாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதையும் நாம் காண்கின்றோம். 16வது வசனத்திலே, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். மெதடிஸ்ட் திருச்சபைகளின் உருவாக்கத்திற்கு அடித்தளமாக திகழ்ந்த ஜான் வெஸ்லி அவர்கள் தன்னுடைய அருட்பணி நாட்களில் மேற்கொண்ட அணுகுமுறை என்று சொல்லுகின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் இறைமக்கள் கூடி வருகின்றார்களோ அவர்களை ஒருவருக்கொருவர் தங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கின்ற ஜெபம் என்பது அவருடைய பணிவாழ்வின் அனுபவமாக அமைந்திருந்தது என்பது அவருடைய வாழ்வின் வரலாற்றிலே நாம் அறிய முடிகின்றதாக இருக்கின்றது. அது அநேகருடைய சுகத்திற்கு நேராக வழிநடத்தியது. திருச்சபை என்பது வளர்ச்சி பெறுவதற்கு ஏதுவாக வழிநடத்தியது என்பதை வரலாற்றிலே நாம் அறிய முடிகின்றதாக இருக்கின்றது. இன்று நம்முடைய ஜெப ஜீவியமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஜெபம் துன்பத்தின் நடுவினிலும் துயரத்தின் நடுவினிலும் கர்த்தரை துதிக்கின்ற அனுபவத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. ஜெபம் பிணியாளிகளை இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெற செய்கின்றதாக அமைகின்றதாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, ஜெபம் இங்கே சாதாரணமான மனிதர்களை அசாதாரணமான செயல்களுக்கு நேராக வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது என்பதையும் நாம் காண முடிகின்றது. யாக்கோபு 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 18வது வசனத்திலே, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று நாம் காண முடிகின்றது. இயற்கையின் சத்துவங்களையும் அசைக்கின்ற அளவிற்கு ஜெபம் மனிதர்களை, விசுவாசிகளை செயல் வீரர்களாக மாற்றுகின்றதாக இருக்கின்றது என்பதை இங்கே எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்வானது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. He is not an extraordinary man, rather he is someone like us, but his prayer life made him an extraordinary person. அவருடைய வாழ்வு, அவருடைய ஜெப ஜீவியமானது அவரை சிறப்புக்குரியவராக, இந்த சமூகத்தினில் கடவுளினால் பெரியவராக நிறுத்தியது என்பதை நாம் காண முடிகின்றது. ஆக இந்த ஜெபம் எப்படிப்பட்டது என்று நாம் சிந்திக்கின்ற போது, 1 ராஜாக்கள்
17வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக ஜெபம் இங்கே ஆண்டவருடைய இதயத்தின் உணர்வுகளை உணர்வதற்கு நேராக வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, இங்கே ஜெபம் ஆண்டவரின் ஜீவனோடு பங்கு பெறுகின்றதாக எலியாவை மாற்றுகின்றதாக இருக்கின்றது. He became the mouthpiece of God. கடவுளுடைய இதயத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வாயாக அவர் மாறிவிடுகின்றவராக இருக்கின்றதை காண முடிகின்றது. என்னுடைய வாக்கின்படியே அன்றி என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவர் எதை செய்ய சித்தம் கொள்ளுகின்றாரோ அது இங்கே எலியாவின் வாய் சொல்லாக மாறிவிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக அதன்படியே அங்கே பஞ்சம் என்பது நிகழ்வதையும், மேலும் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் 42வது வசனத்தை 43வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே குனிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 44வது வசனத்திலே 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் என்று நாம் காண்கின்றோம். 45வது வசனத்திலே, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் என்று காண்கின்றோம். தேசத்திலே உண்டாயிருக்கக்கூடிய சீர்கேடுகளை அகற்ற, சமூகத்தை சுத்திகரிக்க கர்த்தருடைய வாயாக செயல்படுகின்ற எலியா பஞ்சத்தை வருவிக்கின்றவராக இருக்கின்றார். கர்மேல் சிகரத்திலே கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்கின்றவராக மாறுகின்றார். கர்மேல் சிகரத்திலே பஞ்சத்தை அல்லது வறட்சியை நீக்குவதற்கான காரணியாகவும் மாறுகின்றார். ஆக இங்கே ஜெபம் என்பது எலியாவை கடவுளுக்கு முன் நிற்க செய்கின்றவராக மாறுகின்றது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரியவைகளையும் செய்வான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, அது நம்முடைய ஜெப ஜீவியத்தை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றது. இங்கே ஜெபம் பெரிதானவைகளை செய்கின்றதாக இருக்கின்றது. இங்கே எலியாவின் ஜெபமானது அவரை ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க செய்கின்றதாக இருக்கின்றது. ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கின்ற அனுபவத்திற்கு நேராக ஜெபம் நம்மை வழி நடத்துகின்றது. ஆகவே தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதத்தின் 3வது 4வது 5வது ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து
தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று சங்கீதக்காரன் அங்கே குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? Who can stand before the Lord? ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கின்ற அனுபவம் என்பது ஜெபம். ஆக இங்கே என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளை பார்க்கிலும் பெரியவைகளை செய்வான் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழின் சூழலில் பெரியவைகளை செய்ய விசுவாச செயல் வீரர்களாக நம்மை மாற்றுகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம். ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பதாக நின்றான். அழிந்து போக இருக்கக்கூடிய சோதம் கொமாரா பட்டணத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பரிதபிக்கின்றவராக நின்றார். லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டார்கள். மோசே ஆண்டவருக்கு முன்பதாக நின்றார். இறைமக்களாகிய இஸ்ரவேலருடைய அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது. தானியேல் ஆண்டவருக்கு முன்பதாக நின்றார். அந்நிய தேசத்திலே உயர்த்தப்பட்டார். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசனமாக பெற்ற அவருடைய சீடர்கள் ஜெபத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக நின்றார்கள். செயலிலும் வாக்கிலும் வல்லவர்களாக மாறினார்கள். உலகத்தை ஜெயிக்கின்றவர்களாக மாறினார்கள். இன்று நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்ற போது, யோவான் 14வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. இங்கே விசுவாச செயல் வீரர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினால் நாம் ஏறெடுக்கின்ற ஜெபம் என்பது மாத்திரம் அல்லாமல் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை காண முடிகின்றது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ், என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். சட்டதிட்டங்களை கைக்கொள்ளுதல் என்பது பல்வேறு நிலைமைகளிலே அவைகளிலிருந்து நாம் தவறுகின்றவர்களாக மாறிவிடுகின்றவர்களாக இருக்கின்றோம். நியாயப்பிரமாணம் இறைமக்களாகிய இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை நிறைவேற்ற இயலாதவர்களாக மாறிவிடுகின்றார்கள். ஆக இங்கே ஆண்டவர் இயேசு புதியதொரு கட்டளை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆக அந்த கட்டளை என்ன என்று சொல்லுகின்ற போது, யோவான் 13வது அதிகாரத்தின் 34வது வசனத்தையும் 35வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இங்கே தன்னுடைய சீடர்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன என்று சொல்லுகின்ற போது, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருத்தல். அன்பின் பிரமாணத்தை ஆண்டவர் இங்கே தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று கோருகின்ற போது, கடவுளின் மீது அன்பு கூறுவதற்கு
தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றார். கடவுளின் மீது கூறுகின்ற அன்பு என்று சொல்வது சக மனிதரில் ஒருவரில் ஒருவர் கூறுகின்ற அன்பாக மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் தனது பிள்ளைகளுடைய வாழ்வினிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சீடர்கள் பிற்காலத்திலே அறியப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்களுடைய வாழ்வு அன்பினால் நிரப்பப்பட்ட வாழ்வாக, அன்பினால் இயங்குகின்ற வாழ்வாக மாறிவிட்டது என்று நாம் காண்கின்றோம். ஒருவரை ஒருவர் பகைத்தவர்கள், யார் பெரியவர் என்று தங்களுக்குள்ளே போட்டி மனப்பான்மை நிறைந்தவர்களாக செயலாற்றியவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் உன்னத அனுபவத்தை பெறுகின்றவர்களாக மாறியதின் தொடர்ச்சியாக அவருடைய வாழ்வு என்பது மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டதாக, மறுரூபப்படுத்தப்பட்டதாக, அன்பினால் இயங்குகின்ற வாழ்வாக அவருடைய வாழ்வு என்பது மாறிவிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஏன் ஆண்டவர் இயேசு இங்கே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று கூறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, நாம் வாழுகின்ற இந்த உலகம் மாய்மாலமான அன்பினை தன்னகத்தை கொண்டதாக அமைந்திருக்கின்றதாக இருக்கின்றது. உண்மை அன்பு மாய்மால அன்பை தோற்கடிக்கின்ற ஆற்றல் தன்னகத்தை கொண்டதாக இருக்கின்றது. அதைத்தான் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 22வது அதிகாரத்தின் 47வது வசனத்தை 48வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார் என்று நாம் காண்கின்றோம். அன்பின் வெளிப்பாடாக திகழுவது முத்தம். ஆனால் இங்கே யூதாஸ் மாய்மாலமான அன்போடு இயேசுவை அணுகுகின்ற போது இயேசுவின் உண்மை அன்பிற்கு முன்பதாக யூதாஸின் மாய்மாலமான அன்பு தோற்று போனது என்பது அவருடைய சிலுவை பாடுகளின் வாயிலாகவும் அவருடைய உயிர்த்தெழுதின் வாயிலாகவும் உலகிற்கு உரக்க கூறுகின்றதாக இருக்கின்றது. இன்று நாமும் பிறரை நேசித்து வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம் என்று சொல்லுகின்ற போது மக்கள் இருக்கின்ற வண்ணமாகவே அவர்களை ஏற்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இவர் நான் எண்ணுகின்ற வண்ணமாக மாறினார் எனில் அவரில் நான் அன்பு கூறுவேன் என்பது அல்ல கிறிஸ்து நமக்கு கற்பிக்கின்ற அன்பு. மாறாக மனிதர் இருக்கின்ற வண்ணமாகவே அவரில் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவின் அன்பு அவர்களில் வெளிப்படுவதற்கு ஏதுவாக செயல்படுகின்ற அன்பாக நம்முடைய அன்பு என்பது மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்பிக்கின்றவராக இருக்கின்றார். 12 சீடர்களை தெரிந்தெடுத்த ஆண்டவர் 12 சீடர்களுடைய நிறைவுகளையும் குறைவுகளையும் அவர் அறிந்தவராக இருந்தார். அவர்களுடைய உண்மை முகத்தினையும் அவர் அறிந்தவராக இருந்தார். அவர்களுடைய போலி முகங்களையும் அவர் அறிந்தவராகவே இருந்தார். எனினும் அவருடைய அன்பு அவர்களை தன்பால் ஈர்க்கின்றதாகவும் தம்மையை பிரதிபலிக்கின்ற அன்பாக அவர்களுடைய அன்பு மாறவும் பின்னாட்களில் வழி செய்தது என்பதுவே உலக வரலாற்றினில் அவருடைய சீடர்களை சிறப்புக்குரியோராக மாற்றியது. இன்று நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்ற திருமறை நமக்கு போதிக்கின்றதே. ஆக இங்கே ஆண்டவர் இயேசு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லுகின்ற போது தன்னலம் மிக்க அன்பை உடையவர்களாக அல்ல,
மாறாக சிலுவையின் அன்பை தரித்தவர்களாக நாம் வாழுகின்ற போது நம்மால் விசுவாச செயல் வீரர்களாக இந்த உலகினில் செயல்பட முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது யோவான் 14வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 17வது வசனத்தினில், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம். ஆக என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று ஆண்டவர் இங்கே கூறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, பரிசுத்த ஆவியானவரை நான் பெறுவதின் வாயிலாக அவரை போல கிரியை செய்கின்றவர்களாக நாம் மாறுகின்றவர்களாக இருக்கின்றோம். விசுவாச செயல் வீரர்களாக நாம் செயல்பட தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் என்பது அவசியமானதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். தூய ஆவியானவரை ஆண்டவரே நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார் என்பதையும் நாம் காண்கின்றோம். 16வது வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆண்டவர் இயேசுவோடு நாம் கொள்ளுகின்ற ஜெபஜீவியம் அல்லது உறவானது தூய ஆவியானவரை நாம் பெறுவதற்கு ஏதுவாக நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற போது, அவர் வேறொரு தேற்றரவாளன் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்று அவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். இதை அதனுடைய மூல பதத்தோடு நாம் ஒப்பிட்டு சிந்திக்கின்ற போது, நியாயாதிபதிக்கு முன்பதாக அல்லது நியாய விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒருவருக்கு சாதகமாக சான்று பகர்வதற்கு ஒருவர் அழைக்கப்படுகின்றதை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அல்லது குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியின் கூண்டினில் நிற்கின்ற ஒருவருக்கு சார்பாக வாதாடுவதற்காக ஒரு வக்கீலாக நின்று செயல்படுகின்ற ஒருவராக திகழ்கின்றதை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இது மேலும் ஒரு போர் சூழலில் தங்களுடைய இராணுவத்தினில் அநேகரை இழந்து போன போர் வீரர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்வு பெறுவதற்கான அனுபவத்தை ஒருவரால் பெறுவதற்கு இணையானதா ஒன்றாகவும் இந்த தேற்றரவாளன் என்கின்ற பதமானது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக சோர்வுற்றவர்களாக தொய்ந்து போனவர்களாக திகழ்கின்ற சீடர்களுடைய வாழ்விற்கு ஆண்டவர் இங்கே பரிசுத்த ஆவியானவரை அருளி செய்வதன் வாயிலாக மீண்டும் அவர்கள் உயிர் துடிப்புள்ளவர்களாக சமூகத்தை சந்திப்பதற்கு, சவால்களை சந்திப்பதற்கு பலப்படுகின்றவர்களாக மாறுகின்ற அனுபவத்தை நாம் காண முடிகின்றது. மேலும் அவரை இந்த உலகம் என்பது பெற்றுக்கொள்ள இயலாததாக இருக்கின்றது. ஆனால் அவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று கூறப்படுகின்றதை காண்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக எவர்கள் மாறுகின்றார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்படுகின்றவர்களாக மாறுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆகவே தான் இஸ்காரியோத் அல்லாத யூதா ஆண்டவரிடத்திலே இதை குறித்து கேட்கின்ற போது 22வது வசனமும் 23வது வசனமும் யோவான் 14, 22, 23 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது இஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடனே வாசம் பண்ணுவோம் என்று குறிப்பிடுகின்றதையும் நாம் காண்கின்றோம். We will come and dwell in him. எவர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவினில் அன்பு கூர்ந்து அவருடைய அன்பின் பிரமாணத்தை கைக்கொள்ளுகின்றவராக மாறுகின்றாரோ அவர் ஆண்டவரின் உறைவிடமாக, ஆண்டவரின் வாழ்விடமாக மாறுகின்றார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவராக அவருடைய வாழ்வு மாறுகின்றதாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதருடைய வாழ்வினில் குடிகொள்ளுகின்ற போது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதருடைய வாழ்வினில் செயல்படுகின்ற போது அம்மனிதர் இவ்வுலகினில் சிறப்புக்குரியவராக, வேறு பிரிக்கப்பட்டவராக மாறுகின்றவராக இருக்கின்றார். ஆகவே தான் ஆண்டவர் கூறுகின்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சாதாரணமான சீடர்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை தொடர்ந்து அசாதாரணமான செயல்களை செய்கின்றவர்களாக மாறினார்கள் என்று சொல்லுகின்ற போது அது தூய ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்வாக அவருடைய வாழ்வு மாறியிருந்தது. இன்று ஆண்டவரை ஆராதிக்கின்ற நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை சொந்தமாக்கி கொண்ட அனுபவம் நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் ஏது? அசுத்தம் பரிசுத்தமானதை தன்னகத்தே கொள்ள இயலாது. ஆக தூய ஆவியானவரை நமது வாழ்வினில் சொந்தமாக்க வேண்டுமெனில் கிறிஸ்துவின் அன்பினால் ஆட்கொள்ளப்படுகின்ற அனுபவம் நம்முடைய வாழ்விற்கு அவசியம். அவர் அறிவருக்கின்ற பாவ கிரியைகள் நம்மை விட்டு அகலுதல் அவசியமானதாக இருக்கின்றது. அவரால் உண்டாகின்ற சுத்திகரிப்பு நமக்கு அவசியமானதாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் பரமேறுதல் பெந்தேகோஸ்தே திருநாளினில் தூய ஆவியானவரை திருச்சபை பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து சிந்திக்க இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வினை நாம் எண்ணி பார்ப்போம். இந்நாளினிலும் ஆண்டவரே, நீர் என்னை கழுவும், நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், உமது ஆவி என்னில் வாசம் செய்வதற்கு உகந்தவனாக என்னை மாற்றும் என்று சொல்லுகின்ற அனுபவம் நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதையும் நாம் எண்ணி பார்ப்போம். அவனமாக இறை சமூகத்திலே நம்மை இருக்கின்ற வண்ணமாகவே நாம் அர்ப்பணிக்கின்ற போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றார். அவருடைய கிருபைகளை நமக்கு தருகின்றார். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல அவருடைய கிருபை தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. அதற்காக இறை சமூகத்திலே நாம் இறைஞ்சுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற இத்திருவார்த்தையானது இன்று நம்முடைய வாழ்வின் சூழலிற்கும் மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம்.
ஆண்டவருக்காக செயல்படுகின்ற விசுவாச செயல் வீரர்களாக நாம் மாற ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்ப்பது அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கின்ற ஜெப வாழ்வு, அவர் கொண்டிருந்த சிலுவையின் அன்பு, அவர் கொண்டிருந்த அவர் தருகின்ற பரிசுத்த ஆவியானவர். ஆக இந்த கிருபைகளை பெற்றவர்களாக தொடர்ந்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கின்றவர்களாக நாம் வாழ ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இந்திய தேசத்திற்கு இறைப்பணி ஆற்றுவதற்காக கடந்து வந்த அருட்பணியாளர்களில் சிறப்புக்குரியவராக போற்றப்படுகின்றவர், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷனரி மூமெண்ட் என்று கருதப்படுகின்றவர் வில்லியம் கேரி அவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய தாரக மந்திரம் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் என்கின்ற தாரக மந்திரம் உடையவராக இந்த இந்திய தேசத்திற்கு அவர்கள் கடந்து வந்து ஆற்றிய பணிகள் என்பது வரலாற்றிலே என்றும் அழிக்கப்படாததாக முத்திரை பதித்ததாக அமைந்திருக்கின்றது. என்று நம்முடைய விசுவாசமும் நம்முடைய விசுவாச செயல்பாடுகளும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை சிந்தித்து ஆண்டவரோடு கொள்ளுகின்ற ஜெபஜீவியத்திலே இன்னும் பலப்படுகின்றவர்களாக, ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக கற்பித்திருக்கின்ற அன்பின் மாதிரியை பின்பற்றுகின்றவர்களாக நாம் வாழ ஆண்டவர் கிருபையாக நம்முடைய வாழ்விற்கு தருகின்ற தூய ஆவியானவரை சொந்தமாக்கி கொண்டவர்களாக நாம் வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 309வது கீர்த்தனையினை பாடுவோம். அல்லேலூயா ஜெயமே, அமலன் எழுந்தார் அதிசயமே என்கின்ற 309வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். அல்லேலூயா ஜெயமே, அமலன் எழுந்தார் அதிசயமே, பொல்லாப்பே நடுங்கி விழ போப்பரனின் சேயர் மகிழ, அல்லேலூயா ஜெயமே, அமலன் எழுந்தார் அதிசயமே, பாவம் பேயோடோ மரணம் பாழான் போயினது அரணம், சிவபரனால் தீரணோ திடமாயடைவோம் அவசரணோ, அல்லேலூயா ஜெயமே, அமலன் எழுந்தார் அதிசயமே, வலு சிங்கம் சிறையாச்சு மாற்றானின் வல்லமை போச்சு, அலகையுள்ள தோ பேச்சு அது விடலாமோ இனி மூச்சு, அல்லேலூயா ஜெயமே, அமலன் எழுந்தார் அதிசயமே, திருநாதர் போயிருப்போ செய்தார் கொடிய தாமொரு போ, அருணாத தாம் ஜெயம் நே அடைந்தாரோ சபையே களிகூ, அல்லேலூயா ஜெயமே, அமலன் எழுந்தார் அதிசயமே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளிலும் உடைய தூய சமூகத்தினராக நாங்கள் எங்களை ஒருமுகப்படுத்தவும் உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க
ஆண்டவரை நீர் உதவி செய்த தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவைகளையும் அல்லாமல் இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்கின்ற நல் நம்பிக்கையை ஆண்டவரே உம்முடைய சீடர்களுக்கு நீர் அருளி செய்து, ஆண்டவரே அவருடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி, ஆண்டவரே விசுவாச வாழ்வினில் அவர்களுக்கு நீர் புத்துயிர் கொடுத்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றும் எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றுகின்றவராக இருப்பதற்காக உம்முடைய திருவார்த்தைகளின் வெளிச்சத்தினில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்விற்கான சத்துவத்தை, பலத்தை நீர் தருகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே உம்மை போல பெரிய காரியங்களை இந்த உலகினில் நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களிலே எதிர்பார்க்கின்ற ஜெப ஜீவியமுடையவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று செபிக்கின்றோம். ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கின்ற அனுபவமுடையவர்களாக ஆண்டவரே எங்களுடைய ஜெப வாழ்வு மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே உமக்கு முன்பதாக நிற்கின்ற ஜெப ஜீவியமானது சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட தியாக அன்பிற்கு நேராக, அன்பின் செயல்பாடுகளுக்கு நேராக எங்களை வழிநடத்துகின்றதாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்கின்ற புதிய கட்டளையை உங்களுக்கு தருகிறேன் என்றவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கட்டளையை ஏற்றவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உமக்கு முன்பதாக நிற்கின்ற ஜெப ஜீவியம், உமது சிலுவை அன்பினை எங்களுடைய வாழ்வினில் கடைபிடிக்கின்றவர்களாக வாழுகின்ற தன்மை என்பது எங்களுடைய வாழ்வில் உண்டாகின்ற போது நீர் கிருபையாக தூய ஆவியானவரை எங்களுடைய இதயங்களில் தருகின்றீர் என்பதை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கின்ற சுவாமி. எங்களுக்காக பெருமூச்சுகளோடு விண்ணப்பிக்கின்ற ஆவியானவர் சாதாரண மாணவர்களை கொண்டு அசாதாரண மாணவிகளை செய்கின்ற தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே செயல்படுகின்ற அனுபவங்களை அதன் மூலமாக நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உலகத்தை கலக்குகின்றவர்களாக உமது சீடர்களை மாற்றினீர் உம்முடைய தூய ஆவியானவரை அவர்களுக்கு கொடுத்ததன் வாயிலாக. ஆண்டவரே அதுபோல எங்களுடைய வாழ்வின் சூழலில் பிசாசின் ராஜ்யத்தை கலங்கடிக்கின்றவர்களாக நாங்கள் மாற ஆண்டவரே தூய ஆவியானவரை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அவருடைய தன்மை, அவருடைய செயல்பாடுகள் எங்களில் வெளிப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அதற்கு நேராக இந்த நாட்களில் நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் சுவாமி. எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். தெய்வீக நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே உமது பிள்ளைகளை மூடி மறைத்து நீர் காத்தருளும். ஆசீர்வதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன் மகிமையாக உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்றுமென்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே, யுகா யுகம் துதி உமக்கே. மேன்மை கனம் உந்தன் நாமமே, இப்போது போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சிமிகு மோட்ச வேந்தானே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க,